உன்னோட அந்த அமாதேராசு அது உன்னோட பலத்தை உறிஞ்சு எடுத்துருச்சு போல. எனக்கு தெரிஞ்ச இதுதான் என் கடைசி ஜூட்சுவா இருக்கும். ஷாரிங்கனால உன்னோட சக்கரா லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால வளர்றத நிறுத்து. உன்னை பார்க்கும் போதே உனக்குள்ள இருந்த சக்கரா முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். ஒரோச்சிமாரு ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை பயன்படுத்தி என்னோட அமிதராசுல இருந்து தப்பிச்சிருக்க. ஆயிடுச்சு. அந்த கடைசி ஜுட்சு தாக்குதலுக்கு சரியான திட்டம் இல்லாம உனக்குள்ள இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்னு நினைக்கிறியா? இது சரி தாச்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் யாருன்னு காமிக்கிறேன். இந்த ஜூட்சு ஆகாயத்துல இருக்கிற லைட்னிங்க கீழே கொண்டு வரும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பவரை ஒன்ன நோக்கி செலுத்துறது மட்டும்தான். இந்த ஜூட்சு பேரு கிரீன். இடி சத்தம் வரும்போது உன் கதை முடிஞ்சிடும். எவ்வளவு பவர்! இது மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்பவே நான் செத்திருப்பேன். உன்னோட பலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு சாஸ்கே. இப்ப என்னோட டர்ன். என்னோட கடைசி ஆயுதம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். சுசானோவா? ஆமா, இதுவும் ஒரு ஜுட்சு தான். சுகுயோமியும் அமிதராசுவும் என்னைக்கு என் கண்கள்ல வந்துச்சோ அன்னைக்குதான் இந்த ஜுட்சுவும் வந்துச்சு. சாஸ்கே, உன் ஜுட்சுவோட சக்தி அவ்வளவுதானா? இன்னும் உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்துற கடைசி வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோ. உண்மையான சம்பவமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. என்னாச்சு உனக்கு? உன்னோட சக்கரா தீந்து போனதால என்ன பண்றதுன்னு தெரியலையா? என்ன? அத பாக்குறதுக்கு ஒரோச்சிமாருவோட 8 ஹெடட் சர்பன்ட் ஜுட்சு மாதிரி இருக்கு. ஒரு வழியா அது வெளியே வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்து கிடைக்க போகுது. அதனால இப்படி ஒரு சின்ன அட்டாக் மூலமா நான் சொல்லு சாஸ்கே, அடுத்து நீ என்ன பண்ண போற? இந்த வாள் அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது டோட்சுகா பிளேடு தானே இட்டாச்சி. இவ்வளவு நேரம் இத உனக்குள்ளதான் வச்சிருந்தியா? அதோட பவர் கொடூரமா இருக்கு. கதை முடிஞ்சது சாஸ்கே. இதுக்கப்புறம் உன்னோட கண்கள் எனக்கு தான் சொந்தம். இப்ப நான் அதை சந்தோஷமாக எடுத்துக்க போறேன். அந்த கண்கள் எனக்கு தான் சொந்தம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.